வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியிடம் சிக்கிய முதல்வர் மொத்த குடும்பமும் உள்ளே. நேற்று பியூஷ் கோயல் அவர்கள் செய்தியாளர்கள் முன்பாக சொன்ன விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோங்க. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஆவேசமாக பியூஷ் கோயல் அவர்கள் பேசி நம்ம எப்போதும் பார்த்ததில்லை. ஆனால் இந்த முறை பெரிய ஆதாரம் சிக்கியிருக்குது. அந்த ஆதாரத்தையும் வெளியிட்டாரு. அதனால தான் நான் சொல்றேன், இத்தனை ஆண்டு காலம் தப்பித்திருந்தாலும் முதல்வர் குடும்பமும் தேர்தல் நெருக்கத்தில் சிக்கிட்டாங்க. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஐயாவும் உள்ள போறாரு, ஐயா குடும்பமும் உள்ள போகுது அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் பாஜகவினரும் பெரும்பான்மையாக பேசிக்கிறாங்க. அப்படி என்ன சொன்னாரு பியூஷ் கோயல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக நேற்று எடப்பாடி பழனிசாமி ஆர்னில என்ன பேசினார் என்ற விஷயத்தை பார்த்துட்டு வந்துருங்க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சொல்வது உண்மைதான். எப்படின்னா, இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 2021 2026 வரை கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம். திமுக ஆட்சியில தமிழகத்தில் ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்திலே முதல் மாநிலம். பெண்கள் பாலியல் துன்புறுத்தல முதல் மாநிலம். சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில முதல் மாநிலம். கொள்ளையடிக்கும் குடும்பம் முதல் மாநிலம். இதாங்க முதல் மாநிலம். என்ன சாதனை பண்ணாரு? கொள்ளையடிச்சுதான் சாதனை. நிர்வாக திறமையற்ற பாம்பே முதலமைச்சர் தமிழகத்தை தலைகுனிய வைத்த முதல் சாதனை இதுதான். தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின், இதான் சாதனை. வெற்றி விளம்பரம், போட்டோ ஷூட், பொய் வாக்குறுதிகள், மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 கட்சி திமுக கட்சி. கடுகளவு கூட சாதனை இல்லை இந்த ஆட்சியில. கடுகளவு கூட சாதனை இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரா இந்த ஆட்சி எதுல நம்பர் 1 என்று சொல்லிட்டு? இப்படியாப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு வெளிவா இருப்பாங்க. மத்தியிலும் பிஜேபி, மாநிலத்திலும் அவங்க கூட்டணி கட்சி ஆளுது. அப்போ ஊழல்வாதிகள் யாராவது தப்பிக்க முடியுமா? பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்கும் செய்தியாளர்கள் முன்பாக பேசுறாருன்னு வச்சுங்களேன், எப்பவுமே ஆங்கிலத்தில் தான் பேசுவார். ஆனா நேத்து பேட்டியை தொடங்குகின்ற பொழுது முதல் வார்த்தை என்ன சொல்றாரு தெரியுமா? பணம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கின்றார். அப்பொழுதே முதல்வர் குடும்பத்துக்கும் 7.5 உண்டாயிடுச்சு அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. ஆனா பியூஷ் கோயல் வெளியிட்ட எல்லா ஆதாரத்தையும் பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை முன்னாடியே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம தான் இந்த மானங்கட்ட ஊடகத்தை கழுவி ஊத்திட்டு இருந்தோம். இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தான் இந்த ஊடகத்தினுடைய நடுநிலைமையை கேள்விக்குறி ஆக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பியூஷ் கோயல் எங்கிருந்து வந்த மனுஷன்? மகாராஷ்டிராவிலிருந்து வந்த மனுஷன். அந்த மனுஷன் நேத்து ஒட்டுமொத்த ஊடகத்தையும் கழுவி ஊத்தினார். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கின்ற ஊடகமானது ஒருதலை பட்சமா இருக்குது. ஏன் பியூஷ் கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஊடகத்தை கழுவி ஊத்தினாரு? மராட்டிய காரணம் வரைக்கும் தமிழ்நாட்டு மானம் ஏன் போச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்ணார். 2வது கேரளாவில் பிரச்சாரம் பண்ணார். மீண்டும் சென்னைக்கு திரும்பி வந்தார். கட்சி நிர்வாகிகள் ஒரு 6 பேரை பார்த்தார். அவங்க கிட்ட வருகின்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை நடத்தினார். பிறகு மீண்டும் கேரளாவுக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டார். இவ்வளவுதான் இடையில நடந்தது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விலை போன ஊடகமானது, RS பாரதி ஊடகமானது என்ன செய்தியை போட்டுச்சு தெரியுமா? பியூஷ் கோயல்லாம் எப்போதும் கோபம் அடையவே மாட்டாருங்க. ஆனா நேத்து இந்த ஊடகத்தின் மீது தன்னுடைய அதிருப்தியை கடுமையா வெளிப்படுத்தினார். எப்பங்க நாங்க பிஜேபியில இருந்து அதிகாரப்பூர்வமாக பிரஸ் ரிலீஸ் பண்ணோம்? எப்பயாவது பிரஸ் ரிலீஸ் பண்ணுமா? நாங்க நம்ம மோடி வருகின்றார், சென்னையில ரோட் ஷோ நடத்த போறாரு, இந்த இடத்துல இருந்து அந்த இடம் வரைக்கும் போக போறாரு அப்படின்னு நாம எங்கேயாவது சொன்னோமா? சொல்லல. இல்ல காரியகர்த்தாக்களுடைய மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு ஏதாவது சொன்னோமா? எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பிரதமருடைய ஈவென்ட்டும் தமிழகத்தில் இல்ல. அதை பற்றி நாம சொல்லவும் இல்லை. ஆனா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கின்ற கட்சி தலைமை மீது நம்ம மோடிக்கு அதிருப்தி. அதன் காரணமாக கட்சி நிர்வாகிகளை சந்திக்கவில்லை. குறிப்பிட்ட சில பேரிடத்தில் மட்டுமே ஆலோசனை நடத்துகின்றார், அடுத்து வருகின்ற தேர்தலை சந்திப்பதற்கு அப்படின்னு அவதூறு பரப்புறாங்களாம். ஒருத்தன் யூடியூப்ல பேசலாம், சமூக வலைதளத்தில் பதிவிடலாம். ஆனா அதெல்லாம் விட்டுக்கிட்டு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவே இப்படி ஒரு பொய் செய்தியை போடுறீங்களே, இதுதான் நடுநிலை ஊடகத்தினுடைய அழகா அப்படின்னு கேட்டாரு. 2வது ரோட் ஷோ எங்க போறாரு? எப்ப சொன்னோம் நாங்க? இல்லாத ரோட் ஷோ அதிருப்தி காரணமாக கேன்சல் பண்ணிட்டாரு நம்ம மோடி அப்படின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்டார். ஏன்னா நம்ம பிரதமரை பொறுத்த வரைக்கும் ரோட் ஷோ நடத்துறாருன்னு வச்சுங்களேன்,
அவருக்கு பாதுகாப்புக்காக ஏகப்பட்ட குழுவினர் நியமிச்சிருக்காங்க தெரியும். அத்தனை விதமான பாதுகாப்பு அதிகாரிகளும் சென்னையை வந்து ஆய்வு நடத்திருக்க மாட்டாங்க, அந்த சாலையை பார்வையிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ரோட் ஷோவா இருந்தா கட்சியில் நாங்கள் முன்னாடியே சொல்லுவோம், அதிகாரிகள் ஆய்வு செய்வாங்க. இப்படியெல்லாம் செஞ்ச பிறகுதான் ரோட் ஷோ போடுவாங்க. ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம மோடி பிஜேபி காரங்க மீதும் எடப்பாடி மீதும் அதிருப்தி, ரோட் ஷோவே கேன்சல் பண்ணாரு அப்படின்னு முன்னணி ஊடகமா இருக்க நீங்களே இப்படி செய்தி போடுறீங்களே, நியாயமா இருக்குமா அப்படின்னு தமிழ்நாட்டு ஊடகத்தை பார்த்து காரி துப்புனார். அதாவது நாங்க கட்சி சார்பற்ற ஊடகம், நாங்க நடுநிலையான ஊடகம் அப்படின்னு பேர் எடுத்து வந்தவங்க கடைசியில ஒட்டுமொத்தமாக திமுக கைகூலியாக மாறிவிட்டு இருப்பது இப்பதான் மத்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்குது, இப்பதான் பியூஷ் கோயலுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏயா எப்ப பார்த்தாலும் ஃபால்ஸ் நெரேட்டிவே செட் பண்ணிட்டு இருக்கீங்களே, தமிழ்நாட்டு பிரச்சனையா பேசவே மாட்டீங்களா? அப்படி பேசினா என்னதான் வந்துடும் உங்களுக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையா இருக்க மாட்டீங்களா? தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அதை சொல்லவே மாட்டீங்களா? இப்படியே ஆவேசமா பேசினாருங்க பியூஷ் கோயல் அவர்கள். அது மட்டும் கிடையாது, நம்முடைய வானதி சீனிவாசன் அவர்கள், ஏங்க போய் வேற ஏதாவது வேலையை பாருங்க, எப்ப பார்த்தாலும் சரி அண்ணாமலைக்கு அதிருப்தியா, அண்ணாமலை ஏன் போட்டிடல, அண்ணாமலை ஏற்கனவே சொல்லிட்டாரா, ஏன் அண்ணாமலைக்கு நீங்க தொகுதி விட்டு கொடுக்கல, இப்படியா கேட்டிருப்பீங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப முக்கியமா, வேற வேலையா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு வானதி சீனிவாசன் கேட்டாங்க. இந்த ஊடகத்தினுடைய திசை திருப்பல. அது மட்டும் கிடையாது, நம்முடைய டிடிவி தினகரன் அவரும் வந்து இந்த ஊடகத்தை நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டார். நேத்து வந்து நம்ம டிடிவி தினகரன் கிட்ட இதே தான் ஊடகம், அண்ணாமலை போட்டிடுவாருங்களா இட மாட்டாருங்களா அப்படின்னு. அப்போ டிடிவி தினகரன் சொன்னாரு ஒரே வார்த்தை, இன்னைக்கு என்ன தலைமையில் இருந்து அண்ணாமலையோட டாபிக் எடுத்து பேச சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டார். இதை விட அசிங்கம் வேற எதுனா இருக்க முடியுமா? இப்படி பணத்துக்கு சோடை போய் இருக்கக்கூடிய இந்த ஊடகம் உண்மையை பேசுமா? இந்த தேர்தல் நியாயப்படி நடக்குமா? மக்களுக்கு உண்மை தெரிந்தா தானே நல்ல ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பாங்க. சோ இந்த ஊடகத்துக்குள்ள திமுக சிந்தனையாளர்களும் கொள்கையாளர்களும் உள்ள புகுந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஊடகவியலாளர்களை பொறுத்த வரைக்கும் அட வர விளம்பரத்தை கட் பண்ணி போறாங்கப்பா, ரெண்டாவது வருமானம் வேற இல்லப்பா, சும்மா 2 செய்தி போட்டாவே போதும் கோடிக்கணக்கில் கொட்டுறான், அவனையா பகைத்துக் கொள்ள வேண்டும் என்று பணத்துக்கு அடிமையாயிட்டாங்க. அதனால தான் ஃபால்ஸ் நெரேட்டிவை செட் பண்ணிட்டே இருக்காங்க. உடனடியாக பியூஷ் கோயல் கொதித்து எழுந்துட்டார். அப்புறம் நம்ம ஊழலுக்கு வரும். ஏன்னா இந்தியாவிலே வந்து 2வது அதிகமான ஜிஎஸ்டி கட்டக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. மத்திய அரசாங்கமும் வந்து ஒரு 14% ஜிஎஸ்டி அதிகமா தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குதான். மொத்தத்தில் 5 ஆண்டு காலம் 80,000 கோடி பணம் கொடுத்துருக்காங்களாம். என்னப்பா கம்மியாக தான் இருக்குது போல இருக்குது. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா மாசம் 2வது இடத்துல இருக்குது ஜிஎஸ்டி கட்டுற இடத்துல, அப்படின்னு போது 80,000 கோடி கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அதுக்குதான் பியூஷ் கோயல் சொல்றாரு, சரிதாப்பா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்குது, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்குது. சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா ஒரு பங்கு, அதுல இருந்து தான் 80,000 கோடி கொடுத்துருக்காங்க. அப்போ 80,000 கோடிக்கு என்ன கணக்கு முதல்ல கொடு. ரெண்டாவது ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்துச்சு இல்ல, அந்த பணத்தை நீ என்ன பண்ண? மத்திய அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கமானது 2 லட்சம் கோடி கொடுத்தா அதே 2 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கும் போயிருக்கும். அப்ப அந்த பணம் எங்க? அப்போ பணம் வந்ததும் போன இடமும் தெரியவே இல்லை. திமுக தலைமையில் இருந்து ஒட்டுமொத்த அமைச்சர் பெருமக்களும் கொள்ளடிச்சிருக்காங்க. இப்படி ஜிஎஸ்டி அதிகமா கட்டுறாங்க, வரி கட்டுறவங்களும் அதிகமா இருக்கிறாங்க, நல்ல திறன் வாய்ந்த இளைஞர்களும் இருக்காங்க, தொழிலதிபர்களும் இருக்காங்க, நல்ல மக்களும் இருக்கிறாங்க, வசதி படைத்தவர்களும் இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட மாநிலம் எப்படி கடன் ஆச்சு சொல்லுங்க? 5 லட்சம் கோடி என்ன பண்ணீங்க? என்ன தொழிலை தொடங்கினீங்க? எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்க? லிஸ்ட் கொடுங்க. ஏன்னா கடன் வாங்கினதுக்கான அத்தாட்சி காட்டுறாங்க, ஆனா செலவழித்ததுக்கான அத்தாட்சி எங்க? ஜிஎஸ்டி கொடுத்ததுக்கான அத்தாட்சி இருக்குது, செலவழிச்சதுக்கான அத்தாட்சி எங்க? ரோடு போடல, குடிநீர் வசதி இல்ல, பாலம் கட்டவே இல்லை, புதிய நூலகம் கட்டல, புதிய மருத்துவமனை கட்டல, புதிய கல்லூரி தொடங்கல. அப்போ வந்த பணம் எங்க போச்சு? அப்போ திமுக தலைமை குடும்பமானது கொள்ள அடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கடன் வாங்கினதுலையும் கையுட்டு, வந்த ஜிஎஸ்டிலையும் கையுட்டு, மத்திய அரசாங்கம் தந்த 80,000 கோடியிலையும் அதுலையும் கையுட்டு, இப்படி நல்லா வளர்ந்த மாநிலத்தில் வருகின்ற வருவாயெல்லாம் சுருட்டி தின்னு இருக்கிறாங்க. இதற்கு இடையில துக்ளக் பத்திரிகையில வந்து ஒரு பத்திரிகையாளர் வேலை பார்க்கிறார். அவர் பேர் ரமேஷ். அவர் என்ன கேள்வி கேட்கிறார் தெரியுமா? ஏம்பா எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட இலவசத்தை அறிவிச்சிருக்கிறார்,
ஏற்கனவே தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடல் இருக்குது. இப்ப எடப்பாடி பழனிசாமியும் இலவசத்தை அறிவித்திருப்பதனால ஆட்சிக்கு வந்தார்னு வச்சுங்களேன், அவரும் கடன் வாங்கி தானே இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய துக்ளக் ரமேஷ் இருப்பதோ பிஜேபி ஆதரவு பத்திரிகை, சனாதனத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க, RSS உறுப்பினர் போல காட்டுகிறவர், குருமூர்த்தி அவருடைய சிஷியன் இந்த துக்ளக் ரமேஷ். ஆனா வாயை வித்து வாங்கி தின்றது ஒட்டுமொத்தமா திமுக கிட்ட. அந்த ஆள் சொல்றான், ஏன்பா எடப்பாடி பழனிசாமி மட்டும் யோகிமா ஆட்சி நடத்துவாரா அப்படின்னு பியூஷ் கோயல் கிட்ட கேட்கறாங்க. பியூஷ் கோயல் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியால நல்லாட்சி தர முடியும், நம்ம மோடி வழிகாட்டுவார். ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆற்றல் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்க எடப்பாடி பழனிசாமி இலவசம் அறிவித்திருக்கிறார் என்றது மட்டும்தானே பேசுறீங்க. மணல் கொள்ள எத்தனை ஆயிரம் கோடி போச்சு, அந்த கொள்ளையை பத்தி நீ பேசுனியா? அப்போ மணல் கொள்ளையை தடுத்தா நம்மளுக்கு உபரி நிதி வருமா இல்லையா? மழை எவ்வளவு உடைச்சு எடுத்து போனாங்க, அத்தனை கனிம வளங்களையும் தடுத்து நிறுத்தினா இயற்கை வளங்கள் எவ்வளவு போச்சு. சோ இப்படி தமிழகம் ஒட்டுமொத்தமாக சூறையாடப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்ம விஜய் தெரியுமா, விஜய் அவரே சொன்னார், பட்ஜெட்ல குறிப்பிட்ட அளவுக்கு நிதி ஒதுக்குவாங்க, அந்த நிதியில 30% ஸ்டாலின் சாருடைய டாக்ஸ் சொன்னார் தெரியுமா நம்முடைய விஜய். அந்த மாதிரி பட்ஜெட்ல ஒதுக்கப்படுகின்ற நிதியில கூட ஒரு பர்சன்டேஜ் திமுக தலைமை குடும்பத்துக்கு போகுது. இப்படி எல்லாம் மக்களுடைய வரி பணம் ஒட்டுமொத்தமாக வீணாகின்ற பொழுது ஆரம்பத்தில் சொன்னார்ல எடப்பாடி பழனிசாமி, அப்படிதான் கடன் வாங்குறதுலயும் சரி, ஊழல் பண்றதுலயும் சரி, சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுலயும் சரி, இந்த அரசாங்கம் சாதனை பண்ணியிருக்குது, நம்பர் 1 தான் இருக்குது. இப்படி நம்பர் 1 எல்லாத்திலும் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை உள்ள தூக்கி போறதுல என்ன தப்பாயிட போகுது? அதுலயும் பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்கும் ஒத்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா களத்தில் இறங்கி இதை கொள்ள அடிக்கல. ஸ்டாலின், அவங்க மனைவி, அவங்க மருமகன், அவருடைய மகன், இப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக தமிழகத்தை சூறையாடி இருக்காங்க. விடமாட்டோம். எங்க போச்சு தமிழக மக்களுடைய வரி பணம்? விலைவாசி ஏறி இருக்குது, நீங்க எல்லா வரியும் உயர்த்திருக்கீங்க, எல்லாவுடைய விலையும் உயர்த்திருக்கீங்க. சோ அங்க வந்த பணம் எங்க போச்சு? ஒட்டுமொத்தமாக வந்த வழி தெரியுது, போன இடம் தெரியல. பணம் எங்க அப்படின்னு தமிழிலே கேட்டாரு. இத்தனை ஆண்டு காலமாக பிஜேபிக்கு திமுக கொள்ளடிக்கிறது தெரியலையா, இல்ல தேர்தல் நேரத்தில் இதை வச்சு செய்வோம் அப்படின்னு நினைச்சுதான் வந்து இன்னைக்கு பணம் எங்க என்று கேட்டாங்களா? நமக்கு தெரியல. ஆவேசமா பேசலாம் பியூஷ் கோயல் அவர்கள், ஆனா ஊடகமானது இந்த ஆவேசத்தையும் மக்கள் வரி பணம் எங்கே போச்சு என்று கேட்பதையும் யாரு ஒளிபரப்பு பண்ண போறாங்க? என்னங்க 5 ஆண்டு காலம் நிறைவு செய்திருக்காங்க, இத்தனை திட்டங்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இந்த திட்டத்துக்கெல்லாம் நிதி எங்கிருந்து வந்திருக்கும்? மத்திய அரசாங்கம் கொடுத்தது, மக்களுடைய வரி பணம் எல்லாம் சேர்த்து தானே இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போ பியூஷ் கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி திமுக ஆட்சி மீது இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கின்றாரு, இவ்வளவு குற்றச்சாட்டு உண்மைதானா அப்படின்னு எவனா ஒருத்தன் விவாதம் நடத்த சொல்லு. எத்தனை ஊடகம் இருக்குது, 8 மணி 7 மணி ஆனா விவாதம் பண்ணுவான்ல, இதை பண்ண சொல்லு பார்க்கலாம். இல்ல திமுகவில் வரிசையா இருக்கக்கூடிய பொருளியல் வல்லுநர்களும் அரசியல் ஆளுமைகளும் திட்டக்குழு தலைவர்களும் வந்து உட்காந்துக்கின்னு எவ்வளவு பணம் வந்தது, எவ்வளவு அந்நிய முதலீடு வந்தது, இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்தோம், இத்தனை கம்பெனி வந்தது அப்படி புள்ளி விவரத்தை அவுத்து விட சொல்லு. பியூஷ் கோயல் அவர்கள் சொன்ன விஷயத்தையும் வெளியே காட்ட மாட்டானுங்க. ரெண்டாவது, திமுக அடிச்ச கொள்ளையும் விவாதம் நடத்த மாட்டானுங்க. இந்த ஊடகம் காப்பாற்ற ஒரே காரணத்தினால தான் இத்தனை ஆட்டமும் இந்த திமுக குடும்பமானது போடுது. பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்கும் அவரே ஒரு வாரிசாம், அவங்க அப்பா பிஜேபி இருந்தாராம், இப்ப பியூஷ் கோயல் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் இருக்கின்றாராம். சோ இவர் வந்து திமுக குடும்பத்தை பார்த்து வாரிசு அரசியல, இது ஜனநாயகமா இல்ல மக்களாட்சியா இல்ல மன்னர் ஆட்சியான்னு கேட்கிறாரு, நியாயமா இருக்குமா அப்படின்னு ஒரு செய்தியாளர் வந்து பியூஷ் கோயல் கிட்ட வந்து கேட்கறாங்க. அதுக்கு பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா செத்துட்டு பிறகுதான் நான் அரசியலுக்கே வந்தேன், எங்க அம்மா இறந்துட்டு பிறகுதான் நான் வந்து பொது வாழ்க்கைக்கே வந்தேன். ஆனா வந்த உடனே பிஜேபி எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கல, வந்த உடனே எனக்கு இளைஞரணி பதவி கொடுக்கல, வந்த உடனே எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல, வந்த உடனே எனக்கு எம்பி சீட்டு கொடுக்கல, வந்த உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? நான் எந்த ஊரோ மகாராஷ்டிராவில் அந்த ஊர்ல கிளை செயலாளராக போட்டாங்க. அது எவ்வளவு கீழான பதவி என்று தெரியும். கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக 24 வருடம் வேலை பார்த்து அதற்கு பிறகு இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். ஆனா உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின், இல்ல ஸ்டாலின்
சொல்லுங்க, அவங்கள எப்படி வந்தாங்க? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர். அடுத்த முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். அதுக்கப்புறம் முதலமைச்சர் இன்பநிதி ஸ்டாலின் தான். அவனுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்க தான். இவங்க குடும்ப ஆட்சி நடத்துறாங்களா இல்ல நான் வந்து வாரிசு அரசியல் பண்றேனா? எல்லாவற்றையும் புட்டு புட்டு வச்சுட்டாருங்க. மொத்தத்தில் தமிழ்நாட்டையே சுரண்டி இருக்கின்றார்களாம். ஊடகமானது உண்மையை கொண்டு வரலையாம். அதனால கோபத்தின் உச்சிக்கே போயிட்டு கொதித்து எழுந்து விட்டாரு. ஏற்கனவே திமுக மீது குற்றப்பத்திரிகை பாஜக வெளியிட்டது. நேத்து ஊழல் பட்டியலை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த பேருடைய லிஸ்ட் இருக்குது. வச்சுக்கணும்டா தம்பி, எல்லாரையும் உள்ள தூக்கி போறேன்டா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது நம்முடைய பியூஷ் கோயல் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு. ஸோ 5 ஆண்டு காலமாக திமுக மீது கையே வைக்காத இந்த பாஜக இப்போ இந்த மாதிரி பட்டியலை விட்டதன் மூலமாகவும் திமுக வந்த வரியை சுருட்டி வாயில போட்டதெல்லாம் விவரமா சொல்லிய பிறகும் விசாரணை செய்வாங்களா, உள்ள தூக்கி போடுவாங்களா? இந்த சந்தேகம் உங்களுக்கு இந்த மாதிரி செய்தியாளர்களுக்கும் இருந்தது. செய்தியாளரே கேட்பாங்க. அப்போ பியூஷ் கோயல் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே சரி மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கை காப்பது வந்து மாநில அரசாங்கம். இங்க ஊழலா இருந்தாலும் சரி இல்ல சட்ட ஒழுங்கு கெட்டு போட்டா இருந்தாலும் சரி வழக்கு தொடுப்பது தமிழ்நாடு காவல்துறை தான். ஸோ அந்த காவல்துறையானது சட்டவிரோதமான பணப்பரிவர்த்தனையா இருக்கலாம், ஊழலா இருக்கலாம், இல்ல வரி ஏய்ப்பா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இவங்க தான் முதல்ல கேஸ் போடணும். இவங்க கேஸ் போட்டாங்கன்னா மத்திய விசாரணை அமைப்பானது உள்ள வந்துடும். ஆனா இவங்க கேஸே போட மாட்டாங்க. அதனால நாங்க நீதிமன்றம் போயிருக்கிறோம். நீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா வழக்குகளை திறன் வாய்ந்த வழக்கறிஞரை வச்சு வாதாடிட்டு இருக்கிறோம். இந்த தேர்தல் முடியட்டும், அதுக்கப்புறம் வழக்குகள் வரிசையாக வேகம் எடுக்கும். அப்புறம் எல்லாரும் உள்ளதாயா அப்படின்னு பியூஷ் கோயல் அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறாரு. பார்க்கலாம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு வேகமா முன்னெடுக்கிறாங்களா இல்ல இந்த டாஸ்மார்க் வழக்குல மன்னிப்பு கேட்டுட்டு ஈடி டெல்லிக்கு ஓடிச்ச அந்த மாதிரி ஓடுறாங்களான்னு பொறுத்து பார்க்கலாம். ஏன்னா அந்த டாஸ்மார்க் வழக்கு பத்தியும் டாஸ்மார்க்ல அடிச்ச கொள்ளை பத்தியும் பியூஷ் கோயல் அவர்கள் விரிவா பேசினார். ஆனா பாஜக கிட்ட இருக்கக்கூடிய வழக்கறிஞரை விட மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கின்ற வழக்கறிஞரை விட திமுக கிட்ட இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணி ரொம்ப பெருசு பொழுது, ரொம்ப திறன் வாய்ந்தது பொழுது. திமுகவினரை யாரையும் தொட்டு கூட பார்க்க முடியலப்பா. சரி நண்பர்களே, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. நன்றி.